விவரங்களை மேலும் வழங்குவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் கவியரசன். கவியரசன், சொல்லுங்க. ஒருவர் இந்த கார் வெடிகுண்டு விபத்தில் உயிரிழந்திருக்கிறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை விரிவாக வழங்குங்க. வணக்கம் ரம்யா. நீங்கள் குறிப்பிட்டது போல முதற்கட்டமாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல் மூலம் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. இன்னும் இதுல மேலும் எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரம் தெரியல. இதுல முக்கியமான விஷயம், ஹரியானால 2900 கிலோ வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலைமையில டெல்லியில இப்படி ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக ஹரியானாவோட ஃபரிதாபாத்ல அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருட்களும் துப்பாக்கி எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஜம்மு காஷ்மீர்ல கைது செய்யப்பட்ட ஒரு மருத்துவர் கொடுத்த தகவலின் பேர்ல தான் அந்த நடவடிக்கையை காவல்துறையினர் எடுத்தாங்க. இந்த நிலைமையில தற்போது டெல்லியில நடந்திருக்கக்கூடிய குண்டுவெடிப்பு அதன் தொடர்ச்சியாக நடந்ததா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதாவது ஹரியானா, டெல்லி உட்பட சில இடங்கள்ல நாச வேலைகளில் ஈடுபடுவதற்கு பயங்கரவாதிகள் முயற்சி செய்திருக்கிறார்களா, அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இதுவா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. இதுல இன்னும் சிலர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கிறது. அவங்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளை கொடுத்துட்டு வர்றாங்க. இப்ப நமக்கு முக்கியமான விஷயம், ஹரியானால இப்படி ஒன்று நடந்திருக்கிற பட்சத்துல அடுத்து எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது என்பதற்காக உளவுத்துறையினர் தீவிரமான தகவல் சேகரிப்பில் ஈடுபட்டு பல்வேறு முக்கிய தகவல்களை அவங்களுடைய அந்த இன்சு ரிப்போர்ட்டாக கொடுத்திருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல டெல்லியில இது எப்படி நடந்ததுங்கிறதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த காரை ஓட்டிட்டு வந்தது யாரு, அது யாருக்கு சொந்தமான கார், எப்படி அங்கே மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்தது, அதை நிறுத்தி விட்டு போனது யாரு, அதுல குண்டு என்ன மாதிரியான குண்டு வைத்திருந்தார்கள், அதை எப்படி இயக்கி வெடிக்க வச்சாங்க, இப்படி பல கேள்விகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. கார் வெடித்ததுல அருகில் இருக்கக்கூடிய 4 வாகனங்களும் தீக்கிரையானதாக தகவல் வெளியாகிருக்கிறது. தீயணைப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது, ஒரு சத்தம் கேட்டது, அது பற்றிய தகவல் எங்களுக்கு தொலைபேசி மூலமாக கிடைத்தது, உடனடியாக நாங்க அங்க போய் பார்த்தோம் அப்படின்னு தீயணைப்புத்துறை சார்பில் சொல்லியிருக்கிறாங்க. தற்போது வரைக்கும் 7 வாகனங்கள் தீயை அணைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கின்றன. இந்த நிலைமையில ஒருவர் உயிரிழந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த உயிரிழந்த நபர் யார் அப்படிங்கிறதும் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அவர் அங்க வந்த பயணியா அல்லது வேறு யாருமா, இல்ல அவர் தான் இந்த காரை ஓட்டிட்டு வந்தாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் நம்ம முன்னாடி இருக்குது. ஒருவேளை அவர் தான் அந்த காரை ஓட்டிட்டு வந்தாரு அப்படின்னா அவரு யாரு, தற்கொலைப்படை தாக்குதலா இது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றன. ஆனா இதெல்லாம் ஒரு முதற்கட்டம் தான். குறிப்பாக பாதுகாப்பு படையினர் இனிமேல் தீவிர விசாரணை நடத்துவாங்க. அதுல பல முக்கிய தகவல்கள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கவியரசன், இப்போ இந்த 2 கார்ல குண்டு வெடித்திருக்கிறது. கார் ஓட்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுதே இந்த குண்டு வெடித்திருக்கிறதா, இல்ல கார் பார்க்கிங் லாட்ல இருந்த பொழுது குண்டு வெடித்திருக்கிறதா, இது குறித்தான தகவல்கள் தினம் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? சுமார் எத்தனை மணி அளவில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது? முதற்கட்டமாக நாம் பார்க்கும்போது பார்க்கிங்ல, அதாவது அந்த ரெட் ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷனுடைய 1ஆம் நுழைவு வாயிலுக்கு அருகில தான் இந்த வெடிகுண்டு வெடித்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. அப்படி பார்க்கும்போது அங்க அந்த கார் நிறுத்தப்பட்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. ஏன்னா ரன்னிங்ல இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விபத்து நிகழ்வதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறப்போ, ஏன்னா மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல ரன்னிங்ல இந்த கார் வெடித்திருந்தால் மேலும் ஒரு பெரிய பாதிப்புகளை அது ஏற்படுத்திக்க கூடும். அதனால முதற்கட்டமாக நம்ம பார்க்கும்போது அந்த 10 கேட்டு கிட்ட நின்றுட்டு இருந்த கார் தான் வெடித்திருப்பதாக தெரிகிறது. அது தொடர்பாக தற்போது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு கார் வெடித்தது, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னும் சில வாகனங்கள் தீக்கிரையானதாக முதல்ல சொல்லப்பட்டது. ஆனா அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்கும்போது 2 கார்கள்ல குண்டு வெடித்திருப்பது தெரிகிறது. சுமார் 7 மணி அளவில், அதாவது சரியா சொல்லணும்னா 6:55 மணிக்கு இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாக முதற்கட்டமாக தெரிய வந்திருக்கிறது. முதல்ல இந்த மாதிரியான ஒரு விபத்து ஏற்பட்ட உடனே அது பற்றிய தகவல் தீயணைப்பு துறைக்கும் காவல்துறைக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அங்க நிகழ்விடத்துக்கு போய் அங்க பார்த்துட்டு இருக்காங்க. அங்க நம்ம பார்க்கலாம் எத்தனை பேர் கூடி நிற்கிறாங்க அப்படிங்கிறத. ஒரு பக்கம் சாலையில வாகனங்கள்லாம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த குண்டு வெடிப்புக்கு உள்ளான காரும் அதுக்கு பக்கத்துல இந்த காரும் தீப்பிடித்து எரியக்கூடிய காட்சிகளையும், அதன் மூலமாக அந்த இடமே சற்று புகை மண்டலமாக இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அங்க நிறைய பேர் கூடி இருக்கிறாங்க. மேற்கொண்டு எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் செய்து வருகிறாங்க. இதுல நமக்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி அதற்கான விரிவான விடைகள் விசாரணையில வரலாம். பொதுவாக இது போன்ற ஒரு தேச விரோத செயல்கள் நடக்கும் போது அதுக்குள்ள என்ஐஏ வந்துருவாங்க. தேசிய புலனாய்வு முகமை
உடனடியாக அந்த வழக்கை கையில் எடுத்து விசாரிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த டெரர் ஆர்கனைசேஷனை பற்றின தகவல்கள் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த தீயெல்லாம் அணைத்த பிறகு அங்கிருந்து பல்வேறு விஷயங்களை வந்து தடயவியல் துறையினர் வந்து சேகரிப்பாங்க. அதை வச்சு தான் அந்த கார்ல வெடித்தது என்ன மாதிரியான குண்டு அல்லது வெடிபொருள் அப்படின்னா அது என்ன வெடிபொருள் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிய வரும். மேலும் வந்து தடயவியல் சோதனையில தான் இதை எப்படி ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வரும். பொதுவாக இந்த டெரர் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு சில மோடஸ் ஆப்பரண்டி எல்லாம் உண்டு. ஒரு அமைப்பு ஒரு மாதிரி பண்ணுவாங்க, இன்னொரு அமைப்பு வேற மாதிரி பண்ணுவாங்க. அதனால அதெல்லாம் எந்த முறையில அது நடந்திருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் என்ஐஏ வந்து இதை யார் செய்திருப்பார் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அதை நோக்கி வந்து விசாரணையை நகர்த்துவாங்க. தற்போதைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் தொடர்பாக உள்துறை அமைச்சகத்திடம் டெல்லி காவல்துறை ஆணையர் ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்திருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. ரம்யா, கவியரசன், பொதுவாகவே வந்து ஒரு சில குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் தீவிரவாத அமைப்புகள் தாமாகவே முன் வந்து நாங்கள் தான் இதை செய்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குமூலம் அளிப்பார்கள் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இங்க இருந்தாவது நமக்கு கிடைத்திருக்கிறதா? தற்போது வரைக்கும் அது போன்ற தகவல்கள் எதுவும் வரவில்லை ரம்யா. பட் நீங்கள் குறிப்பிடுவது சரியான விஷயம் தான். ஏன்னா இந்தியாவில மட்டுமில்ல, உலகின் பல்வேறு இடங்கள்ல தீவிரவாத தாக்குதல் நடைபெறும் போது ஏதாவது ஒரு இயக்கம் வந்து இதை நாங்கள் தான் செய்தோம் அப்படின்னு கிளைம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, அதை ஏன் செய்தோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லுவாங்க. மேலும் வந்து இது மாதிரி இன்னும் நடக்காம இருக்குதுன்னா நாங்க சொல்றதை நீங்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு மிரட்டலை கூட அரசாங்கங்களுக்கு அவங்க விடுத்து வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த டெல்லி கார் குண்டுவெடிப்பை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்த இயக்கமும் இதற்கு பொறுப்பேற்கல. இன்னும் சற்று நேரம் கழித்து அது தொடர்பாக ஏதேனும் தகவல் வரலாம். ஆனால் தற்போதைய நிலவரப்படி எந்த தீவிரவாத இயக்கமும் பயங்கரவாத இயக்கமும் வந்து இதற்கு பொறுப்பேற்கல. ஆனா நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி ஃபாரன்சிக் ஆய்வுல தான் இதை யார் பண்ணியிருக்கா, என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சுதான் யார் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ரூட்டுக்கு நம்ம போக முடியும். ஒருவேளை அதுக்கு முன்பாகவே ஏதாவது ஒரு தீவிரவாத இயக்கம் இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுமே ஆனால் அவர்கள் எதற்காக இதை செய்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு அதன் பிறகுதான் தெரிய வருவீங்க. பொதுவாகவே இந்த டெல்லி செங்கோட்டை பகுதி அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி. மக்கள், அதுவும் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே இந்த வெடிகுண்டு சம்பவம், கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த மாதிரி மக்கள் அதிகம் கூடும் இடங்கள்ல குண்டு வெடிக்கிற சம்பவம் அப்படின்னு பார்க்கும் பொழுது டெல்லி மக்கள் எந்த அளவுக்கு பதட்டமாக காணப்படுகிறார்கள்? ஒரு பாதுகாப்பு குறித்த ஒரு விஷயம் வந்து ஒரு கேள்விக்குறியாகிறது இல்லையா? நிச்சயமாக நீங்க குறிப்பிட்ட மாதிரி டெல்லியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான போக்குவரத்தாக மெட்ரோ போக்குவரத்து இருக்கிறது. முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் கூட மெட்ரோ அந்த போக்குவரத்தை பயன்படுத்துவாங்க, மெட்ரோ ரயில்களை பயன்படுத்துவாங்க. அதே போல பல்வேறு மக்களும் வந்து அந்த மெட்ரோ ரயில் நிலையத்தை பயன்படுத்தி தான் தங்களுடைய அன்றாட பணிகளை மேற்கொள்வாங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு போக்குவரத்து தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன் பக்கத்துல இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கு. டெல்லி மக்களை பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப டெல்லி மக்கள் மட்டுமில்ல, அது நம் நாட்டினுடைய தலைநகராக இருப்பதால இந்தியா முழுவதுமே இது வந்து ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறத நம்மளால உணர முடிகிறது. நான் முன்பே குறிப்பிட்டேன், என்ஐஏ அதிகாரிகள் இது பற்றி விசாரிப்பாங்க அப்படின்னு. தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை வைத்து பார்க்கும்போது இந்த டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலைய குண்டுவெடிப்பு தொடர்பாக விசாரிப்பதற்காக என்ஐஏ அதிகாரிகள் அந்த இடத்துக்கு விரைந்திருப்பதாக நமக்கு தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது ஒரு நாட்டையே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால அங்க என்ஐஏ விரைவாக வந்துட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இது மாதிரி வேற எங்கேயும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அலர்ட்டான விஷயமாக அந்த எண்ணமாக இருக்கிறது. அதனால முதல்ல டெல்லியில இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள்ல பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான மேலும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் வந்து நடந்து வருகிறது. இன்னொரு பக்கம் வேறு நகரங்கள்ல இது மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்நேரம் வந்து உள்துறை அமைச்சகத்திடமிருந்து நிச்சயமாக மாநில அரசுகளுக்கு வந்து நீங்க வந்து பாதுகாப்பை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அலர்ட்டை வந்து அவங்க கொடுத்திருப்பாங்க. ஏன்னா டெல்லியில் நடந்த மாதிரி வேற எங்கேயும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த தகவல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்ப என்ஐஏ அதிகாரிகள் வந்த பிறகுதான் இந்த விசாரணை முழு வீச்சில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அந்த பகுதி வந்து பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா? குறிப்பாக அந்த மெட்ரோ ரயில் நிலையம் இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து ஒரு செக்லூட் பண்ணி ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா? பொதுமக்கள் மீண்டும் அந்த பகுதிக்குள் அனுமதிக்கப்படுகின்றனரா? நம்ம தற்போதைய காட்சிகளை பார்க்கும்போது தெரியும், அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்க ஒரு பதட்டமான சூழல் வந்து நிலவி வருகிறது.
அதனால முதல்ல பொதுமக்களை வந்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் வந்து நடைபெற்று வருகின்றன. அதாவது நீங்க பயணியா இருந்தா உள்ள போங்க. இப்ப இந்த குண்டுவெடிப்புக்கு பிறகு அந்த மெட்ரோ ரயில் நிலையத்துல போக்குவரத்து எப்படி இருக்கிறது, அது வந்து ஷட் டவுன் பண்ணப்பட்டிருக்கிறதா அல்லது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது. பொதுவாக மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பலகட்ட சோதனைகளை கடந்து தான் உள்ள போக முடியும். மெட்ரோ ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம சென்னையிலே பார்க்கலாம், மெட்ரோ ரயில்ல போறோம் அப்படின்னா மின்சார ரயில்ல போற மாதிரி டக்குன்னு உள்ள போக முடியாது. அந்த நம்ம ஏதாவது பேக் வச்சிருந்தோம்னா அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. அதே மாதிரி அந்த ஓப்பனிங் லாக் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி தான் நம்மளால போக முடியும். அதனால நிச்சயமாக டெல்லியில அங்க இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையங்களையும் இதே நடைமுறை தான் பின்பற்றப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால அந்த ரயில் நிலையத்துக்குள்ள இது போன்ற ஒரு வெடிபொருட்களை எடுத்துக்கிட்டு போறது சற்று சிரமமான விஷயம். அதன் காரணமாகத்தான் அங்க வெளியில கார்ல வச்சு வந்து இதை பிளாக் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இயங்கிட்டு இருக்கா அல்லது தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்களா அப்படிங்கிறது இன்னும் தகவல் வரல. நம்ம அந்த காட்சிகளை பார்க்கலாம், அங்க எப்படி வந்து ஒரு பரபரப்பான பதற்றமான சூழல் நிலவுகிறது அப்படின்னு. இந்த தாக்குதல் காரணமாக உச்சகட்ட உஷார் நிலையில தலைநகர் டெல்லி தற்போது இருக்கிறது. நீங்க கேட்டீங்க அந்த இடம் பாதுகாப்பு வளையத்துக்குள் வந்திருக்கிறதான்னு. அந்த இடம் மட்டும் கிடையாது, டெல்லியில இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் மட்டும் கிடையாது, டெல்லி மொத்த டெல்லி நகரமே தற்போது உச்சகட்ட உஷார் நிலையத்துல கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். உஷார் நிலை அப்படின்னு சொன்னீங்க. டெல்லி போலீஸாரோ இல்ல டெல்லி அரசோ மக்களுக்கு ஏதாவது பிரஸ் மீட் மூலமா விவரங்களை ஏதாவது கன்வே பண்ணியிருக்காங்களா? தற்போது வரைக்கும் அது மாதிரியான எந்த விவரங்களும் டெல்லி அரசு சார்பில் வெளியிடப்படல. ஆனா அதே நேரத்துல டெல்லியினுடைய காவல்துறை ஆணையர் உள்துறை அமைச்சகத்திடம் முதற்கட்டமான தகவல்களை சொல்லியிருக்கதா தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு பிரிலிமினரி இன்ஃபர்மேஷனா அவங்க வந்து உள்துறை அமைச்சருக்கு கொடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த குண்டுவெடிப்பு அப்படிங்கிறது உள்நாட்டு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறதுனால உள்துறை அமைச்சகம் வந்து அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதை வச்சுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அவங்க மேற்கொள்ள முடியும். அதனால தற்போது டெல்லி காவல்துறை ஆணையர் வந்து இங்கு என்ன நடந்தது அப்படின்னு முதற்கட்டமாக அவருக்கு கிடைத்த தகவல்களை உள்துறை அமைச்சருக்கு சொல்லியிருக்கிறாரு. இப்ப நம்ம முன்பே பார்த்த மாதிரி என்ஐஏ அதிகாரிகள் அங்க விரைந்து வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அவங்க வந்த பிறகு மொத்தமாக இந்த இன்வெஸ்டிகேஷனை அவங்களே டேக் ஓவர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி பண்ணும்போதுதான் இன்னும் இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருந்திருக்கிறது. குறிப்பாக ஹரியானால 2900 கிலோ அளவுக்கு வந்து வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில இந்த தாக்குதல் நடந்திருக்கிறதுனால இதற்கும் அந்த டீமுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக விரிவான விசாரணைகளை நமக்கு தெரிய வரும். அதாவது நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி ஹரியானாவில் ஒரு பக்கம் வந்து ஒரு 3 டன் வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்நிலையில டெல்லியில இப்போ வந்து கார் வெடிகுண்டு சம்பவம் நடைபெற்றதுனால ஒருவேளை ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்புக்கு தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற கோணத்துல கூட விசாரணை நடைபெறலாம். கைது செய்யப்பட்ட 7 பேர்ல யாராவது இது குறித்து வேறு ஏதாவது தகவல்களை வந்து பகிர்ந்திருக்கிறார்களா? அது குறித்தான தகவல்கள் ஏதேனும் நமக்கு வெளியாகி இருக்கிறதா? இல்ல ரம்யா, அந்த கைது செய்யப்பட்டவங்க இது போன்ற தகவல் ஏதாவது சொல்லி இருந்தா நிச்சயமாக இந்த தாக்குதலையே நடக்க விடாம நம்மளுடைய பாதுகாப்பு படை தடுத்து இருக்கும். எனவே அது போன்ற தகவல் எதையும் அவங்க சொல்லலைங்கிறத இதை வச்சு நம்ம புரிந்து கொள்ளலாம். ஜெய்ஷ் இ முகமது அமைப்புக்கு இதற்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறதா என்பது தற்போது உறுதியாக சொல்ல முடியாத விஷயமாக இருக்கிறது. நீங்க கூட முன்னாடி கேட்டீங்க இதற்கு யாராவது பொறுப்பேற்றுக் கொண்டார்களா என்று. இதுவரைக்கும் யாரும் பொறுப்பேற்றுக்கல. அதனால இந்த தீவிரவாத செயலை யாரு பண்ணா, எந்த பயங்கரவாத இயக்கம் செய்தது, குறிப்பாக பாகிஸ்தானில் இயங்கி வரக்கூடிய அமைப்புகளுடைய கைவரிசை இதில் இருக்கிறதா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது. தலைநகரத்துல ஒரு தாக்குதலை நடத்துவதன் மூலமாக அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியை சொல்லலாம் அல்லது தங்களுடைய மிரட்டலை விடுக்கலாம், அச்சுறுத்தி பார்க்கலாம் என்ற அடிப்படையில கூட இது போன்ற ஒரு விஷயங்களை பயங்கரவாதிகள் செய்திருக்கலாம். ஆனா தற்போது வரைக்கும் இதற்கு யாருமே வந்து பொறுப்பேற்றுக்கல. இப்ப அங்க என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, 2 கார்கள்ல குண்டு வெடித்ததுனால அந்த பகுதியில வேற எங்கேயும் இது மாதிரியான விஷயங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகம் இருந்திருக்கிறது. அதனால தற்போது வந்து அந்த வெடிகுண்டு நிபுணர்கள் அங்க இருக்கக்கூடிய வாகனங்கள் மொத்தமாக அந்த இடம் எல்லாத்துலயும் மேலும் இது மாதிரியான ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த மாதிரி வேற எதுவும் கார்லயோ அல்லது வாகனத்திலேயோ அல்லது பொது இடத்துலயோ குண்டுகள் இருக்குமே ஆனால் அதை செயலிழக்க செய்ய வேண்டிய பொறுப்பு வெடிகுண்டு நிபுணர்களுக்கு இருக்கிறது. அந்த பணியில அவங்க தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் செய்தது யார் அப்படிங்கிற விசாரணை, இன்னொரு பக்கம் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு தேவையான விஷயங்களை பார்ப்பது,
மூன்றாவதாக உயிரிழந்த நபர் யார், அவர் எப்படி உயிரிழந்தார், அவர் வெறும் பயணியா இல்லது இந்த தாக்குதலுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி. நான்காவதாக வேறு எங்கும் இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்வது என ஒரு பல்முனைகள்ல அங்க பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க கவியரசன்.